ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குப்பைண்டு இதெல்லாம் நான் இனிமேல் எரிக்கணும். நமக்கு எப்படி வந்து பாடியில் வந்து வெயில் காலத்தப்போ வந்து வியர்வை வந்து ஏற்பட்டு பாடியை கூலிங் பண்ணுதோ, அதே மாதிரி தான் நம்ம மரங்களும். அது வந்து இலைத்துளை மூலமாக என்ன செய்யுதுன்னா, நீர் வந்து ஆவியாகிறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி இலையெல்லாம் வெயில் காலத்தில் கொட்டுது. இறைவனோட எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு பாருங்கள். நம்ம அந்த மாதிரி சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனாவது என்னென்னா ஆக்சிஜன் வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது இல்லாமல் வரும் ஜென்ரேஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சிஜனுடைய சிலிண்டரை வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்மளே கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்தளவு இப்போ நம்மளுடைய நாட்டில் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து காடுகள் அழித்து வீடு கட்டுறாங்க. அந்த மாதிரி வீடு கட்டும்போது அவங்க எந்த செடி கொடியும் வைக்கிறதில்ல. நம்ம டவுன்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அந்தளவு மரங்களே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்தளவு இயற்கைக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே வந்து எடுத்துக்கிறது இல்லாமல் நமக்கு வந்து அது வந்து நல்ல சுத்தமான காற்று, இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கலாம். என்னோடய வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நான் வந்து இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாருங்கள், அந்த இடத்துலலாம் பாருங்கள், வெயிலே தெரியாது எனக்குலாம். மதிய நேரத்தில் வந்து வெயில் தெரியவே செய்யாது. இந்த இடத்துலலாம் வெயிலே அடிக்காது. அப்படியே பார்க்குறதுக்கு கேரளா, ஊட்டி மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மரங்கள், செடி கொடிகள் வளங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ப்ரைஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எங்கள் மாமனார் வந்து கோழி குஞ்சுலாம் வந்து வளர்க்குறாங்க. இப்போ அது வந்து பாருங்கள், அரிசியை தவிர எல்லாத்தையும் சாப்பிடும். அது வந்து பாருங்களேன், அதுக்கு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா தூக்கி போடுறேன், எல்லாம் வரும் பாருங்கள். பயந்து ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச இடமே பார்த்திங்கன்னா இதுதான். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும், இதை பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ். வீட்லேயே வந்து நமக்கு தேவையானதை பறித்து சாப்பிடணும். பாருங்கள், இது வந்து அரிசியை தவிர பப்பாளி இலையிலேருந்து வாழை இலையிலேருந்து எல்லாத்தையும் கொத்தி பறித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. எங்களுக்கு இதுதான் வேலை. இங்கே பாருங்கள், இப்போ தான் இதுக்கு ஒரு கவர் போட்டு இந்த வாழை மரத்தை வந்து பாதுகாத்துட்டு வரேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், நல்லா வளர்ந்து வரும்போது அதை கொத்தி தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மரம் வளர்க்குறதுக்கு, செடி வளர்க்குறதுக்கு, நல்ல சுத்தமான காற்றை நம்ம குழந்தைங்க சுவாசிக்கணும். வருங்காலத்தில் வந்து அவங்க சிட்டியில் இருக்க மாதிரி பொல்யூஷன் இல்லாமல் அவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து சுமந்துட்டு போகிற அளவுக்கு நம்ம உண்டு பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் இயற்கை மீது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்கிற சின்ன இடத்துலையாவது நீங்கள் செடி கொடி எல்லாத்தையும் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.